சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. நாளை முதல் தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. சோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் சமையல் சிலிண்டர் விலையில் ஜனவரி 1ஆம் தேதி மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் தேர்தல் வரவிருப்பதால் பொதுமக்களை கவரும் வகையில் சிலிண்டர் விலை குறைக்கப்பட வாய்ப்பு உள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 31 வரை ஆவணங்கள் மூலம் மட்டுமே புதிய சிம் கார்டை வாங்க முடியும் என்ற விதிமுறை வந்துள்ளது. இருப்பினும் ஜனவரி 1 முதல் சிம் கார்டுகளை வாங்குவதற்கான விதிகளில் மாற்றம் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிம் கார்டு வாங்குவதற்கு முன் KYC செயல்முறையை முடிப்பது அவசியம். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, UPI விதிகள். UPI வசதியை இயக்கும் அரசு நிறுவனமான NPCI UPI ஐடியை மூட முடிவு செய்துள்ளது. இது ஒரு வருடத்திற்கு மேலாக பயன்படுத்தவில்லை என்றால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே பயன்படுத்தப்படாத UPI ஐடி ஏதேனும் இருந்தால் அது ஜனவரி 1 முதல் மூடப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உடனே அதை ஆக்டிவேட் செய்வது நல்லது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வங்கி லாக்கர் ஒப்பந்தம். வங்கிகளின் புதிய லாக்கர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அனைத்து வங்கிகளுக்கும் டிசம்பர் 31 வரை ரிசர்வ் வங்கி அவகாசம் அளித்துள்ளது. எனவே உங்களிடம் வங்கி லாக்கர் இருந்தால் கண்டிப்பாக இந்த தேதிக்குள் புதிய லாக்கர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். இல்லையெனில் உங்கள் லாக்கரை மூட வேண்டியிருக்கும். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, டிமேட் கணக்கு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறீர்கள் என்றால் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் உங்கள் டிமேட் கணக்கின் நாமினி பெயரை பதிவு செய்ய வேண்டும். நாமினியை சரியான நேரத்தில் பதிவு செய்யவில்லை என்றால் உங்கள் கணக்கு மூடப்படலாம். உங்களால் முதலீட்டு தொகையை எடுக்க முடியாமலும் போகலாம். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட். டிமேட் கணக்கு வைத்திருப்பவர் நாமினி பெயரை மியூச்சுவல் ஃபண்ட் கணக்குடன் இணைப்பது அவசியம். இந்த வேலையை டிசம்பர் 31க்குள் முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் கணக்கு தடை செய்யப்படலாம். பங்கு சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் கணக்கு வைத்திருப்பவர்கள் நாமினி பெயரை சேர்ப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் இல்லாத போதும் அவர்களின் சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கும்.